ஆதி தமிழனா ஆதி மனிதனா என்பது குறித்தான காணொளி இதற்கு முன்பு முதல் பாகம் வெளியிட்டு இருக்கின்றேன். காணாதவர்கள் அதை கண்டுவிட்டு இந்த இரண்டாம் பாகத்திற்கு வாருங்கள். தமிழா செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலையை நோக்கி செல்ல தரையிறங்கிய மனித இனம் சமதளமான இடத்தை கண்டதும் அங்கேயே இருக்க முடிவெடுத்தார்கள். அது அவர்களுக்கு எளிமையாக இருந்தது. இங்கேயே வாழ்ந்தால் என்ன என்பது சிந்தித்த மனித இனம் மண்ணும் காடுமாக இருந்த இடங்களை தேடி வந்து காட்டுக்குள் வாழ்வதற்கு தம்மை தயார்படுத்தி கொள்கிறார்கள். எனவே அந்த இடங்களில் குகைகள் இல்லாத காரணத்தால் முற்றிலும் மாறுபட்ட மர வீடுகளை செய்து வாழ்க்கையை துவங்குகிறார்கள் ஆதி மனிதர்கள். விவசாயத்தை நோக்கிய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருந்தது தெரியுமா? நீர்நிலைகள் தேடிச் சென்று நீர் குடித்து வந்த மனித இனம் பிறகு தங்கள் வாழ்வியலை நீர்நிலைகளுக்கு அருகாமையிலும் அதே நேரத்தில் மலைகளுக்கு கீழாகவும் காடுகள் நிறைந்த பகுதிகளிலும் வசிக்க துவங்குகின்றனர். அப்போது வேட்டையாடி உண்ட மாமிசங்கள் தனது தேவைக்கு போக உயிருடன் இருக்கக்கூடியவர்களை மிகுதியானவதை கட்டி வைத்து பராமரித்து வளர்க்க துவங்குகிறது மனித இனம். அந்த பராமரிப்பு செய்து வளர்க்கப்பட்ட ஆடு மாடு போன்றவை பெரிதாக மனித இனத்திற்கு பலனளிக்கக்கூடியதாகவே இருந்தது. அந்த மாமிசத்திற்காக வேட்டையாடி உயிருடன் பிடிப்பட்ட ஆடு மாடு போன்றவைகள் குட்டி போடுகிறது. அதுவரை காடு முழுவதும் ஓடி ஆடி போராடி வேடனாக வாழ்ந்த மனித இனம் ஒரு சிந்தனை செய்கிறது. வேட்டையாடி கிடைத்த உணவை நாமே உற்பத்தி செய்தால் என்ன என்ற சிந்தனைக்கு மனித இனம் ஓடத் துவங்குகிறது. அதன் பின்பு ஆடு மாடுகளை மேய்ப்பவர்களாக மாறுகிறார்கள். பிறகு ஆடு மாடுகள் விரும்பி உண்ணக்கூடிய உணவு வகைகளை ஆராய்ந்து அதனை கண்டு கொள்கிறார்கள். இப்படியாக ஒரு விவசாய புரட்சி கொஞ்சம் கொஞ்சமாக துவங்கியது. அந்த உணவு வகைகளை உண்டுதான் இந்த ஆடு மாடுகள் வாழ்கின்றன என்ற சிந்தனைக்கு வருகிறார்கள் மனித இனம். அதன் அடிப்படையில் அந்த காய்கறிகளை கண்டு கொள்கிறார்கள். அதில் சுவை உள்ளவற்றை தேடி எடுத்து அதை அதிகமாக சேகரிக்க துவங்குகின்றார்கள். ஒரு கட்டத்தில் எப்படி மலைகளில் இருக்கும்போது பழ வகைகள் உண்டார்களோ அதே போன்று காய்கறிகளை உண்டு பழகுகிறார்கள். ஆனால் இந்த முறை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது. காரணம், பழங்களை விட காய்கறிகளில் அதிக சத்து இருப்பதாக உணர்கிறார்கள். அது மட்டும் அல்லாது ஆடு மாடு போன்றவைகளுக்கு அது மீண்டும் மீண்டும் தேவைப்படுகிறது. தேவை அதிகமானால் நிச்சயமாக உற்பத்தி அங்கே வருவதை தடுக்க முடியாது. முதலில் மனித இனம் தங்களுடைய விவசாயத்தை துவங்கியது. அருகாமையில் நீர் தடாகம், அதன் அருகாமையில் விளைச்சல் நிலம் போன்று அடுத்த கட்ட நிலத்தை நோக்கி நகர்கிறது மனித இனம். ஆம், காடு மலைகளை விடுத்து ஆறு வயல் என்று சமதள பகுதிகளை நோக்கி மனித இனம் நாகரீகம் அடைந்தவனாக விவசாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. முதலில் மலையை பார்த்தோம், பிறகு காட்டுப்பகுதிகளில் வாழ்வியலை பார்த்தோம். அடுத்த கட்டமாக வயலும் வயல் சார்ந்த இடங்களும் உருவாக்கி மனித நாகரீகத்தின் முதல் படியை ஏறுவது குறித்தான ஒரு விடயத்தை பார்ப்போம். சில தினங்களில் அது குறித்தான அடுத்த காணொளி வெளியே வரும். மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே. மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன்.